ஹலோ மை மெடிக்கோஸ், வெல்கம் டு டெக்கஸ் தமிழ். நான் கிஷோர், ஃபைனல் இயர் MBBS கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபிசிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகேங்களா? இந்த சாப்டர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக 120+ ஈஸியாக தரலாம். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் இயர் நீட் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அது பார்த்த வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சோன்னா ஒரு ட்ரெண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து 24 நீட் 24ல் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 25 பேப்பர் டஃப்பாக இருந்தாலுமே யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து அவங்க கான்ஸ்டன்ட்டாக அந்த ஒரு மாதிரி ஹை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த சாப்டர் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபார் கிளாஸ் 11 and 12. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் இந்த கொஸ்டின்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு PDF ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், நீட் 2020லேருந்து 25 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி 11th and 12th செப்பரேட்டாக பிரித்து ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டேபிளாக மேக் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸி சாப்டர். ஓகேங்களா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 கொஸ்டின்லேருந்து மினிமமாக அவங்க 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் வந்து ஈஸி சாப்டர். இதை பார்த்தாவே உங்களுக்கு 12 to 16 மார்க்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதை படிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக பாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் பவர் எனர்ஜி, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அதே மாதிரி கிராவிடேஷன்லேயும் கான்ஸ்டன்ட்டாக 2 கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கேடிஜி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருக்காங்க. மற்ற இயர் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் அதில் அதிக கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்டர்ஸில் எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி அதிக கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களை ஆசிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர். பர் இயர் கான்ஸ்டன்ட்டாக 2 கொஸ்டின் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் வரும், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். இல்லைனா கடைசியாக இது மொத்தமாக நான் உங்களுக்கு ஒரு PDF ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது கிளாஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 5 சாப்டருமே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 1 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஆனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 23ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்டுருக்காங்க. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு படிக்கலாம்ல ப்ரோ, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு புரியணும்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, அதோட ஃபீல்டு பொட்டன்ஷியல்லாம் படித்தாதான் அந்த சார்ஜ் மூமெண்ட் தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 சாப்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போனீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், டோட்டலாக அந்த மேக்னட்டிசம் சாப்டர் ரெண்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. இஎம்ஐலாம் எடுத்திங்கன்னா 1 இல்லைனா 2 தான் கேட்குறாங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை கவர் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி சின்ன சாப்டர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக 160+ கூட ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கான்செப்ட் நீங்கள் விடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோ சாப்டர் மட்டும் சொல்கிறீங்க, அந்த சாப்டரில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு செப்பரேட் PDF நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கு கீழே நான் இதோட 2 PDFும் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரே ஆப்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான சாப்டர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கஷ்டம் இல்லை, ரொம்ப பெரிய சாப்டர். ஸோ நீங்கள் அந்த பார்ட்டாக பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்டிக்ஸ் சாப்டர் ரே அண்ட் வேவ் ரெண்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா 4லேருந்து 5 கொஸ்டின் வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். மற்றபடி இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ் சொல்கிற மாதிரி இந்த ஆட்டம், நியூக்ளியர் அண்ட் செமி கண்டக்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஈஸியான சாப்டர். உங்களுக்கு கெமிஸ்ட்ரிலையும் இது கனெக்ட் ஆகும், ஃபிசிக்ஸ்லேயும் வரும். ஸோ அந்த ஒரு 3 சாப்டர்லேருந்து 4 சாப்டர் இருக்கும் மாடர்ன் ஃபிசிக்ஸில். 4 சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா உங்களால் 5 to 6 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ 11th 12th கம்பேர் பண்ணும்போது 12th ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் 11th தான் பேசிக்ஸ். ஸோ 11th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 12th இருக்க இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஷோராக உங்களால் 140+ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். மறக்காமல் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம் டெலிகிராமில். ஸோ கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் பவர் எனர்ஜி, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன், கிராவிடேஷன், ஆசிலேஷன். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டு ரிமைனிங் சாப்டர்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 5 சாப்டருமே அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமில் இருக்கிற 2 சாப்டர்ஸ் அதுக்கப்புறமா ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். அது வந்து ஆப்டிக்ஸை வந்து நீங்கள் கடைசியாக பாருங்கள். அதுக்கப்புறமா மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்க டுவல் நேச்சர், ஆட்டம்ஸ், நியூக்ளியை அண்ட் செமிகண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு சாப்டர். அதில் முக்கியமாக இந்த டயோட்லாம் இருக்கும், டயோட் கான்செப்ட் அந்த சர்க்யூட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ட்ரூத் டேபிள் வச்சு போகிற மாதிரி வரும். ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த கான்செப்டை டீச் பண்ணி ஒரு வீடியோ லாஸ்ட் இயரே போட்டிருந்தேன்.
அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கடைசியில் வரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரிக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரிக்கு இதே மாதிரி அனலைஸ் பண்ணி ஹை டெஸ்ட் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தனியாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.